गोविन्द 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 वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पुंडरीकानन गोविंदा गोविंदा चंदन चर्चित गोविंदा गोविंदा पाप विनाशक गोविंदा गोविंदा देव पूजित गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा। ఓం నమో వెంకటేశాయ గోవింద గోవింద శిరసి వజ్ర కిరీటం వదనే శశివర్ణ ప్రకాశం భాలే కస్తూరి శ్రీగంధ తిలకం కర్ణే వజ్రకుంటల శోభితం నాసికాయాం స్వాసిక పుష్పతలం నయనే శశిమండల ప్రకాశం కంఠే స్వరణ புஷ்பமாலாங்கிருதம் ஹிருதயே ஸ்ரீனிவாச மந்திரம் என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ நாம் ஹம்ச வாகனத்திலே அன்ன வாகனத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ திவ்ய திருமேனிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சரஸ்வதி அலங்காரத்திலே தனது இரு திருக்கரத்திலே வீணையை ஏந்திக் கொண்டு சரஸ்வதியாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். இதோ சேவிப்போம். திருப்பதியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மூலவராக உள்ளார். இங்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி
ஸ்ரீ திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியின் வடிவமே. எந்த காரணத்திற்காகவும் ஸ்ரீ திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க முடியாதவர்கள் இதோ இங்கே வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வரலாற்று மிகவும் சிறப்புடையது. அப்படி திருமலை திருப்பதியில் அமைந்துள்ள சுற்றியுள்ள கோயில்களில் திருமலையின் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பல அவதாரங்கள் உள்ளன. பழங்காலத்திலிருந்தே திருமலை கோயிலின் வரலாற்றில் ஒவ்வொரு அவதாரமும் அதன் சொந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதாம். ஸ்ரீனிவாசன் தெய்வீக மகிமையை புகழ்ந்து ஸ்ரீனிவாசர் திருமலை மலைகளில் குடியேறுவதற்கு முன்பு அலைந்து திரிந்து பல்வேறு இடங்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் வழங்கும் கடவுள்களின் கடவுளை பற்றி ஏராளமான தகவல்கள் வழிபடுகின்றன. அப்படி திருமலை மலைகள் இப்போது திருமலை திருப்பதி பகுதியின் இந்த சிறிய திசை காட்டுக்குள் மட்டும் இல்லாமல் தற்போதைய கருத்து கூட. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பிருகுவின் புறப்பாட்டிற்கு பிறகு விஷ்ணு லக்ஷ்மி தேவியை தேடி கருடனின் முதுகில் ஏறி பூமியை அடைந்தார். அவர் கொல்லாபுரத்தை அடைந்து சிறிது காலம் அங்கேயே தங்கினார். எந்த உருவமும் இல்லாத தேவி அவரை திருமலை மலை பகுதியை அடைந்து லக்ஷ்மி தேவியுடன் மீண்டும் இணையுமாறு பரிந்துரைத்தார். அதன்படி விஷ்ணு ஸ்வர்ணமுக்கி நதிக்கரையில் உள்ள வெங்கடாத்ரி மலை அடைந்து தவம் செய்ய ஒரு எறும்பு புற்றில் குடியேறினாராம். அவர் அங்கு இருந்தபோது பிரம்மா ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்தார். ருத்ரா அவரது கன்று ஆனார். மகாலட்சுமி கோழையானாள். அந்த பசு தினமும் வந்து ஸ்ரீனிவாசர் வசிக்கும் எறும்பு புற்றுக்கு அவருக்கு உணவளித்து வந்ததாம். சில சம்பவங்களுக்கு பிறகு ஸ்ரீனிவாசர் வராக சுவாமியை சந்தித்து வெங்கடாத்ரியில் தனக்கு ஒரு இடம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டாராம். ஏனெனில் அந்த பகுதி வராக சுவாமியின் ஆட்சியின் கீழ் உள்ளதல்லவா. ஸ்ரீனிவாசர் அங்கு வசிக்க அனுமதிக்கப்பட்டார். மறுபிறவியில் யசோதையாக இருந்த வக்குலா மாதா ஸ்ரீனிவாசனின் பராமரிப்புக்காக நியமிக்கப்பட்டார். அப்படி அமைந்துள்ள இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இதோ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, சூரியனை விட பிரகாசமான கிரீட்டம், ஊர்துவ திலக்கம் விளங்கும் நெற்றி பிரதேசம், கருணை பெருகும் கண்கள், கசிவுடைய புன்னகையின் உல்லாசம், அழகிய மூக்கு, கன்னங்களில் பிரகாசிக்கும் மகர குண்டலங்கள், கழுத்தில் ஒளிரும் கௌஸ்துப மணி, வனமாலையும் முத்து மாலையும் ஸ்ரீ வத்ஸ்தரமும் உடைய மார்பு, இப்படி உமது ரூபத்தை என்னவென்று சொல்லுவது என்று இதோ அந்த சௌந்தரிய ரூபத்தை நாமும் கூட ஹம்ச வாகனத்திலே செவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை கேயூரம், மங்கதம், கங்கணம், உத்தம ரத்தனம் இழைத்த மோதிரம் விளங்கும் 4 கைகளில் கதை, சங்கு, சக்கரம், தாமரை, தங்காரை அரையானுடன் பிரகாசிக்கின்ற பீதாம்பரம், மாசற்ற பாத கமலங்கள், இப்படி வர்ணிப்பதற்கு அரிய திருமேனி அழகோ அழகு. அந்த அழகை நாம் அனைவரும் தியானிப்போம். பக்தர்களே, இதோ அவரது திருக்கரங்களிலே அந்த வீணையை ஏந்திக்கொண்டு சரஸ்வதியாக வீணா புஸ்தரியாக நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்திலே எழுந்தருளுகிறார். எம்பெருமான் பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார். எதற்காக அவதாரங்கள் என்றால் கம்பர் நாட்டர் சொல்லுகிறார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. பரித்ராய அதாவது காப்பதற்காக, சாதுனாம் பக்தர்களை, விநாசாய அழிப்பதற்காக, துஷ்கிருதாம் துஷ்டர்களை, தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் மீண்டும் நிலைநிறைத்த தோன்றுகிறேன் யுகே யுகே யுகந்தோறும் என்று. அப்படி பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் என்றாராம். பகவத்கீதையின்படி சாது என்றாலே
கிருஷ்ணன் உணர்வுடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைப்பிடிக்காதது போல் தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டுமாம். துஷ்கிருதாம் என்று சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கிறது. இத்தகைய துஷ்டர்களை பௌதிக்க கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாளாகவும் மனிதரில் கடநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகிறார். அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் கூட அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாகப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். அப்படி அந்த பகவானே வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அன்ன வாகனத்திலே தனது திரு கரங்களில் வீணையை ஏந்திக் கொண்டு பவனி வரும் கொண்டிருக்கும் அந்த காட்சியை சேவிப்போம். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாகப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகிறார் அல்லவா? தனது சொந்த உறவினராக இருந்தாலும் கூட அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறானாம். ஹிரண்யகசிபின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு ஆளானார் அல்லவா?
அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாம் சேவித்து கொண்டிருப்பது மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் அவரது திரு கரத்திலே வீணையை ஏந்திக்கொண்டு பவனி வரும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த கோயில் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து பகவான் நமக்கு அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பகவானுடைய கைங்கரியத்தை செய்வதற்காகவே அதோ அங்கே கலைஞர்கள் அனைவரும் கூட கோலாட்டம், பரதநாட்டியம் போன்ற அற்புதமான கைங்கரியங்களை பகவானுக்காக அந்த கைங்கரியத்தை சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார். நாமும் கூட கோவிந்தா கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை தீர்ப்பவனே என்று அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம், தியானிப்போம். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டது. ஆம் பக்தர்களே, அப்படி அந்த பல்வேறு அவதாரங்களை எடுத்து எடுத்து இப்பொழுது ஒரு அவதாரமாக அந்த சரஸ்வதி அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் சேவிப்போம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீனிவாச வங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அப்படி அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கும் நல்லோரை காப்பாற்றுவதற்கும் கெட்டவர்களை அழித்து நல்லோரை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேதங்களை எல்லாம் வேத நெறிகளை எல்லாம் இந்த உலகத்திலே அழியாமல் காப்பாற்றுவதற்காக பல அவதாரங்களை எடுத்தார் பெருமாள். அப்படி பாகவதம் சொல்லுகின்ற 22 அவதாரங்களை அதில் ஒரே அவதாரமாக வருவதுதான் அன்னம். அவன் அன்னமாக ஏன் அவதரித்தான் என்று திருமங்கை மன்னன் தனது பாசுரத்தில் சொல்லுகிறார். விண்ணுமா முயல்மேவு தன் திருவேங்கடமலை அன்னமாய் திகழ்ந்த அமரப்பெருமான் என்று. என்ன அழகாக கூறுகிறார் அல்லவா! திருவேங்கடமலையில் அன்னமாக அன்று நீ அவதாரம் எடுத்த தேவர்களின் தலைவன், அமரரின் அதிபதி தான் இதோ இங்கே திருவேங்கடத்திலே எழுந்திருக்கிறான் என்று அன்னமாக அவதரித்த அந்த சிறப்பினை கூறப்படுகிறது. அடுத்து பெரியாழ்வார் பாசுரத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற வேதங்களை எல்லாம் கொண்டு போய் கடலிலே சேர்த்து விட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உலகெல்லாம் இருள்கிறது, தேவர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் என்று பெரியாழ்வார் பாசுரத்தில் கூறுகிறார். ஹம்ச வாகனம் என்பது அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை எதற்கு என்றால் சரஸ்வதிக்கு பிரம்மா தேவருக்கும் அன்னம் பறவையாகும். அப்படி அந்த அன்னம் வாகனத்திலே சரஸ்வதி அலங்காரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் பவனி வந்து கொண்டிருக்கிறார். திவ்ய மங்கள ஸ்வரூபமாக எம்பெருமான் இந்த பிரம்ம பத்னியாகிய சரஸ்வதி, பாரதி, சாவித்ரி, காயத்ரி என்ற திவ்ய திருநாமங்களை கொண்டு கல்வியின் அடிப்படையாக விளங்கக்கூடிய சரஸ்வதியைப் போல எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான திவ்ய திருக்கோலத்திலே எம்பெருமான் காட்சி அளிக்கிறார். அப்படி பெண்மையின் தன்மையை இந்த பூ உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்று இந்த காரணத்தினால்தான் பகவான் இந்த தோற்றத்தை எடுத்திருப்பாரோ என்று யோசிப்போம். அப்படி அதோ கேசாதி பாதங்களில் சூரிய சந்திர பிரபை, அட்டிகை நெத்தி சுட்டி, காதுகளிலே குண்டலங்கள், திருக்கரத்திலே வளையல்கள், ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இங்கே கலைமகளாக காட்சி தருகிறாள் அல்லவா! சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா என்று நாமும் கூட அந்த சரஸ்வதியை தியானிப்போம். சரஸ்வதி சங்கீத சௌபாகியம் வரம் தரும் மின்வாணி, நாதமணி, வீணையின் ஒளியாவும் இருப்பவளே. இரு கரத்திலும் வீணையை ஏந்திக் கொண்டு அழகாக அந்த அம்ச வாகனத்திலே காட்சி தருகிறார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபட்டால் ஹம்சம் பால் நீர் கலவையில் பாலை மட்டும் ஏற்பது போல நமக்கு கிடைக்கும் தகவல்களை நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு திறன் வளருமாம். அப்படிப்பட்ட திறனை நமக்கு கொடுக்கும் அந்த ஹம்ச வாகனத்திலே
இதோ சரஸ்வதி அலங்காரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார். ராஜ கோபுரத்தை தரிசிப்போம். பக்தர்களே, தன் அருமை மகன் அம்பிகாபதியை இழந்ததால் மனம் முடிந்த கம்பர் சோழ நாட்டிலிருந்து கிளம்பி விடுகிறார். அவர் தன் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தன் வசம் இருந்த சரஸ்வதி விக்கிரகத்தை அப்போது சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னரிடம் தந்தாராம். புலவரே, ஒவ்வொரு நவராத்திரி பண்டிகையின் போதும் நீங்கள் அளித்த சரஸ்வதி தேவிக்கு விமர்சையாக விழா எடுப்பேன் என உறுதியளித்தானாம் மன்னன். வார்த்தை கொடுத்து விட்டானே தவிர அதை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. அவனை விட அவனுக்கு பின்னால் ஆண்ட மார்த்தண்டவர்ம ராஜாவிற்கே சிரமம் அதிகமாயிற்று. மன்னரை ஆட்சியிலிருந்து வீழ்த்த பல பகை நாட்டவர்கள் முயன்றார்கள். அவர்களை எல்லாம் தனது மந்திரி ராமையனின் ராஜதந்திர உதவியுடன் கொன்று அழித்தானாம். சொல்லப்போனால் சற்று அதிகமாகவே போரிட்டு விட்டதால் அவனுக்கு பின்னால் ஆண்ட மன்னர்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிற்று. அவர்களுக்கு பகை என்பது இல்லாமல் அதிக ஆட்சி பழுவும் இல்லாமல் போனது. கலை ரசனையை வளர்த்து கொண்டு இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த தொடங்கினாராம். அந்த வம்சாவளியில் வந்தவரான சுவாதி திருநாள் மகாராஜா ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன் அரசாண்ட மகாராஜா அனுஷம் திருநாள் தன் நாட்டின் தலைநகரை பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு மாற்றினார். ஆனால் மன்னர்கள் பூஜித்த சரஸ்வதி தேவி பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள சிறிய ஆலயத்திலேயே தங்கினாளாம். அதனால் நவராத்திரி விழாவின் போது புராணத்திலிருந்து திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் நவராத்திரி மண்டபத்திற்கு யானையின் மேல் அம்பாரியில் அமர்ந்து ஊர்வலமாக வருகிறாள் அன்னை. இதிலும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஊர்வலத்தில் வருவது அம்பாளின் உற்சவ மூர்த்தி இல்லை, கம்பர் வழிபட்டு அளித்த சரஸ்வதி அந்த விக்கிரகமே ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. கோயிலில் இருந்து விக்கிரகம் எடுக்கப்படும் போது பதிலாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த 9 நாட்களும் ஜோதி ஸ்வரூபமாக பத்மநாபபுரத்தில் பூஜிக்கப்படுகிறாள். திருவனந்தபுரத்தில் ஆராதிக்கப்படும் நவராத்திரியில் பிரதான தேவி அன்னை சரஸ்வதியே அல்லவா? அதனால் இங்கு நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் தேவி சரஸ்வதியாகவும், அடுத்த 3 நாட்கள் தேவி லக்ஷ்மியாகவும், கடைசி 3 நாட்கள் துர்க்கையாகவும் வழிபடுகிறாள். இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், வேத பாராயணம், கிரந்த பூஜை, ஆயுத பூஜை, புராணங்களிலிருந்து உரையாடல்கள் என விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த விழாவாம். தற்போது இசை நிகழ்ச்சிக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் விழாவாகவும் மாறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் மகாராஜா சுவாதி திருநாள். அவர் அன்னையின் மேல் சங்கராபரணம், கல்யாணி, சாவேரி, தோடி, பைரவி, பந்துவராளி, சுத்தகா, சாவேரி, நாட்டக்குறிஞ்சி மற்றும் ஆகிய 9 ராகங்களின் 9 கீர்த்தனைகளை இயற்றி பாடியுள்ளார். இவை நவராத்திரி மண்டபத்தில் பாடுகிறாராம். இந்த மண்டபத்தில் வருடம் வருடம் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளிலும் சில வியப்பான விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஒரு ராகத்தில் உள்ள சுவாதி திருநாள் கீர்த்தனைகள் மட்டுமே பாடப்படும். முதலில் தோடைய மங்களம் பாடி அந்த ராகத்தில் ஆலப்பனை செய்து பிறகு கீர்த்தனை தானம் பாடி முடிக்கப்படும். 9வது நாள்தான் மங்களம் பாடப்படும். கச்சேரி சரியாக 6 மணிக்கு தொடங்கும். 8:30 மணிக்கு மணி அடித்ததும் எப்பேற்பட்ட பெரிய பாடகராலும் கச்சேரியை முடித்துவிட்டு தான் போக வேண்டுமாம். அப்படி மிகவும் பிரசித்தமான அந்த சரஸ்வதி கேரளத்தில் கொண்டாடப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி இதோ வெள்ளை பட்டாடையை பட்டு பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்து கொண்டு திரு கரத்திலே அந்த வீணையை ஏந்தி கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை என்னவென்று சொல்லுவோம். பக்தர்களே, ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம். நிஜபத பங்கஜ மகரந்தே, அதாவது ஹோ கிருஷ்ணா, உனக்கு வந்தனங்கள். என் மனமென்னும் தேனை உறிஞ்சும் பூச்சியை உன் பாத பத்ம மகரந்தங்களில் உள்ள தேனை போல் நிறுத்தி கொள்வாயாக. உலக மக்கள் எவ்வளவோ சந்தோஷத்தாலும் உற்சாகத்தாலும் கொண்டாடும் பண்டிகையிலே ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த நாள். அதுவே பகவத்கீதையில் கூறப்படுகிறது. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானார் தர்மஸ்ய
என்று கூறப்படுகிறது. அதாவது தர்மத்திற்கு எப்போதெல்லாம் கேடு விளைகிறதோ, அதர்மம் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போது நான் அவதரிப்பேன் என்று கீதையில் கூறினாரே ஸ்ரீ கிருஷ்ண பகவான். தர்மத்தை காக்க ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் செய்வேன் என்றாராம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாதங்களிலும் 19 திவ்யமான சின்னங்கள் உள்ளன என சாஸ்திரங்களில் விவரமாக கூறப்பட்டுள்ளன. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய திறமை பகவத்கீதைக்கு உண்டு. ஒரு மனிதனின் வாழ்க்கை தலைவிதி பற்றிதான் நடக்கும் அல்லவா, அது தலையெழுத்தும் என்பார்கள். புத்தி காமான் சூரன் என்கிறது கூட பழமொழி. இவற்றை மாற்றும் தகுதி அந்த பகவத்கீதைக்கே இருக்கிறது. பக்தர்களே, பகவத்கீதையை புத்தி கூர்மையால் கேட்டால் படித்தால் நிச்சயம் அந்த தலைவீதி மாறுமாம். எப்படி பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் கூட அதை தனித்தனியே பிரிக்கும் சக்தி இந்த அன்னப்பறவைக்கு மட்டுமே உண்டு. அதேபோல் நம்முடைய மனதில் கெட்டவையை ஒதுக்கி நல்லதையே எடுத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்னப்பறவையை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். அன்ன பக்ஷியானது எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி இங்கே வாகன சேவையாக செய்து கொண்டுள்ளது. பக்தர்களே, இதோ ரத கஜ துரக்க பதாதி என்று 4 அந்த விலங்குகளும் கூட பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு இதோ அந்த பிரம்மோற்சவத்திலே நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறது. இதோ இந்த வாகனம் முன்பே விலங்குகளும் கலைஞர்களும் பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே சேவை சாதித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட சேவிப்போம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சரஸ்வதி அலங்காரத்தில். சிருஷ்டியின் போது கிருஷ்ணன் இடது பக்கத்திலிருந்து ஒரு அழகிய தேவி தோன்றி 2 பகுதியாக இடப்புறம் உள்ளது மகாலட்சுமியாகவும் வலப்புறம் உள்ளது ராதிகாவாகவும் சிருஷ்டியாயின. கிருஷ்ணன் இடது பக்கத்திலிருந்து 4 கரங்கள் கொண்ட நாராயணனும் வலப்புறத்தில் இருந்து 2 கரங்கள் தோன்ற நாராயணனும் லக்ஷ்மியும் கிருஷ்ணன் ராதையும் மனைவியாகி கொண்டார்கள். மகாலட்சுமி சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமி என்றும், மன்னர்களிடம் ராஜ்யலட்சுமி என்றும், இல்லங்களில் கிரகலட்சுமி என்றும் பலவாறு பெயர் பெற்ற அந்த மகாலட்சுமி நாயகனான கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரிடம் பிரம்மோற்சவத்தை சேவிப்போம். రాజీవలోచనకు శ్రీకాంత
जयमङ्गलं शुभमङ्गलम् महिला शिरोमणि की मध्ये भयानको महित गुणशीलकुनु मातल्लिकी महिला शिरोमणि की मध्ये भयानको महित गुणशीलकुनु मातल्लिकी शहराज पालुनिकी सत्याविनोदिकिनी शहराज पालुनिकी सत्याविनोदिकिनी विहगेन्द्र गमनुनिकी विन्नुनिकिनी जयमङ्गलं शुभमङ्गलम् राकेन्दुवदनकुनु राजीवलोचनकु श्रीकामिनी मणिकी कोककुजकु काकोदर स्वामी कमनीय तल्पुनिकी काकोदर स्वामी कमनीय तल्पुनिकी श्रीकरानन्दुनिकी चिन्मयुनिकी जयमङ्गलं शुभमङ्गलम् जयमङ्गलम् ஓம் நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் சரஸ்வதி அலங்காரத்திலே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இந்த பிரம்மோற்சவம் 9 நாட்களும் காலையும் மாலையும் விதவிதமான வாகனங்களில் விதவிதமான அலங்காரத்தில் நாம் பகவானை சேவித்துக் கொண்டுள்ளோம். அப்படி பெரிய சேஷ வாகனத்தில் சேவித்தால் மனதில் இருக்கும் தீய குணங்கள் விளங்கும், சாத்விகமான குணங்கள் ஏற்படும். சின்ன சேஷ வாகனத்தில் பெருமாளை சேவித்தால் நாக தோஷங்கள் நீங்கும். ஹம்ச வாகனத்தில் பெருமாளை சேவித்தால் தீய சக்திகளை அழித்து மன அமைதி ஞானம். சின்ன சேஷ வாகனத்திலே சேவித்தால் நாக தோஷங்கள் நீங்கும். ஹம்ச வாகனத்திலே பெருமாளை சேவித்தால் தீய சக்திகளை அழித்து மன அமைதி ஞானம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவோமாம். சூரிய பிரப வாகனத்திலே பெருமாளை சேவித்தால் ஆரோக்கியம் மேம்படும். சந்திர பிரப வாகனத்திலே சேவித்தால் மனதிற்கு அதிபதி சந்திர பகவான் அல்லவா, மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதி தெளிவு உண்டாகும். முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவித்தால் குளிர்ச்சியான வாழ்வு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமாம். கற்பக விருட்ச வாகனத்திலே சேவித்தால் கேட்ட வரங்களை மட்டுமின்றி கேட்காத வரத்தையும் கொடுக்கும் சக்தி உடையது. கஜ வாகனத்திலே சேவித்தால் ராஜபோகங்கள் மற்றும் செல்வத்தை அளிக்கும். ஹனுமன் வாகனத்தில் சேவித்தால் மனதின் நிம்மதி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கருட வாகனத்திலே சேவித்தால் அஸ்வமேத யாகத்திற்கு இணையான புண்ணியத்தை தரும். இது தீய சக்திகள் நாகதோஷமும் நீங்கும். அப்படி நாமும் கூட இதை ஒவ்வொரு வாகனத்திலும் அந்த விதவிதமான அலங்காரத்தில் பகவானை சேவித்து கொண்டு பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். இதோ வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பகவானுடைய கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஹம்ச வாகனத்திலே சரஸ்வதியாக நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த வீணா புஸ்தக தாரிணி சரஸ்வதியை சேவிப்போம்.
அறிவு, இசை, கலைகள் மற்றும் ஞானத்தின் அழகிய தெய்வமான சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் தெய்வங்களில் ஒருவர். அவரது பெயர் சாரம் என்று பொருள்படும். சாரம் மற்றும் சுயம் என்று பொருள்படும். ஸ்வ என்ற சமஸ்கிருத வார்த்தைகளிலிருந்து உருவானது. இதனால்தான் சரஸ்வதி தேவி சுயத்தின் சாரத்தை உள்ளடக்குகிறார். அவர் பெரும்பாலும் வெள்ளை நிறை உடை அணிந்து வெள்ளை தாமரை மலரில் அமர்ந்து வீணை வாசிக்கும் ஒரு அழகாக பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார். அவரது 4 கரங்கள் அறிவின் 4 அம்சங்களை குறிக்கின்றன: பேச்சு, இசை, ஞானம் மற்றும் பகுத்தறிவு சக்தி. இந்து மதத்தின் 3 உயர்ந்த தெய்வங்களான திரிதேவிகளில் சரஸ்வதி தேவியும், செழிப்பின் தெய்வமான லக்ஷ்மி தேவியும், சக்தியின் தெய்வமான பார்வதி தேவியும் ஒருவர். அவர் ஒரு அகில இந்திய தெய்வமாகவும் கருதப்படுகிறார். இந்துக்களால் மட்டுமல்ல, சமணர்கள் மற்றும் பௌத்தர்களாலும் வணங்கப்படுகிறார். பக்தர்களே, இந்திய கலைகளில் சரஸ்வதி தேவி பிரபலமான ஒரு பாடமாகும். அவர் பொதுவாக ஒரு வெள்ளை தாமரை மலரில் அமர்ந்து வீணை வாசித்து கைகளில் வேதங்களை ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார் அல்லவா? அவரது வெள்ளை உடை தூய்மையாக குறிக்கிறது. மேலும் தாமரை மலர் அறிவு மற்றும் ஞானத்தை குறிக்கிறது. அவரது 4 கரங்கள் அறிவின் 4 அம்சங்கள் என்றும் கூறுவார்கள். சரஸ்வதி தேவி மாணவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிவு அல்லத படைப்பற்றலை தேடும் எவராலும் வணங்கப்படுகிறார். வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வசந்த பஞ்சமி பண்டிகையின் போதுதான் அவர் குறிப்பாக வணங்கப்படுகிறாராம். இந்த நாளில் மக்கள் சரஸ்வதியின் காலடியில் புஸ்தகங்களை வைத்து இசை கருவிகள் மற்றும் எழுது பொருட்களையும் வைத்து தியானிப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி அலங்காரத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவித்துக் கொண்டுள்ளோம் ஹம்ச வாகனத்திலே. சரஸ்வதி தேவியின் பிறப்பு பல்வேறு கதைகளும் பல்வேறு புராணங்களும் உள்ளன. அப்படி ஒவ்வொன்றும் அவரது தெய்வீக தோற்றம் குறித்து தனித்துவமான கண்ணோட்டங்களை வழங்குகிறது. மிகவும் பொதுவான புராணத்தில் ஒன்று அவரது படைப்பை இந்து மும்மூர்த்திகளின் அண்ட நடனத்திற்குள் வைக்கிறதாம். இந்த புராணத்தின்படி படைப்பாளர் கடவுளான பிரம்மா அறிவு மற்றும் ஞானத்திற்கான ஆழ்ந்த ஏக்கத்தை உணர்ந்தார். இந்த ஏக்கத்தை நிறைவேற்ற அவர் ஒரு தெய்வீக மூச்சை வெளியேற்றினார். இந்த மூச்சிலிருந்துதான் சரஸ்வதி தேவி தோன்றினார். அவரது பிறப்பு கதையின் புராணம் அவரை ஆதிகால தண்ணீருடன் இணைக்கிறது. சரஸ்வதி அண்டக்கடலில் இருந்து பிறந்தார். இது அறிவின் தூய்மை மற்றும் தெளிவை குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அவர் நீரிலிருந்து வெளிப்பட்டது. அனைத்து படைப்புகளின் மூலத்தடனும் வாழ்க்கையின் வாழ்வத்தரடனும் அவருக்குள் தொடர்பையும் குறிக்கிறது. பக்தர்களே, ஒரு காலத்தில் விருந்திரன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான். அவன் எங்கும் இருளையும் அறியாமையும் பரப்பிப்பான். இந்த உலகத்தில் மிகவும் துரதிருஷ்டமான இடமாக மாற்றியது. தேவர்களின் ராஜாவான இந்திரன் விருந்திரனை தோற்கடித்து ஒளியையும் அறிவையும் மீண்டும் கொண்டுவர தனக்கு உதவி தேவை என்பதை அறிந்திருந்தானாம். இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் உதவி கேட்டான். ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் பெயர் பெற்ற சரஸ்வதி தேவி இந்திரனுக்கு ஆசிர்வாதம் அளித்தால். சரஸ்வதியின் ஆதரவுடன் இந்திரன் விருந்திரனுடன் போரிட்டு போரில் வெற்றி பெற முடிந்தது. சரஸ்வதியை பெரும்பாலான இந்திய மொழிகளுக்கு பயன்படுத்தும் எழுத்து முறையாகிய தேவநாகரி எழுத்து முறையை உருவாக்கிய பெருமைக்குரிய இந்த செயல் கற்றல் மற்றும் கல்வியின் புரவலராக அவரது நிலையை உறுதிப்படுத்தியது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதியை இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேவித்து கொண்டுள்ளோம். மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இதோ நமக்கெல்லாம் ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். விதவிதமான அலங்காரத்தில் விதவிதமான வாகனங்களில் பகவான் நமக்கெல்லாம் சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? சேவிப்போம். విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి
విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు వైష్ణవులమైతిమింక వదలవో కర్మమా విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు వైష్ణవులమైతిమింక వదలవో కర్మమా విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి గోవిందుని పాదములే కోరి ఇహ పరములు శ్రీ విభుని పాదములే చేరు వేద శాస్త్రములు గోవిందుని పాదములే కోరి ఇహ పరములు శ్రీ విభుని పాదములే చేరు వేద శాస్త్రములు దేవదేవు పాదములే దిక్కును దశయు మాకు దేవదేవు పాదములే దిక్కును దశయు మాకు భావములో నిలిపితి పాయరు పాపములు దేవదేవు పాదములే దిక్కును దశయు మాకు భావములో నిలిపితి పాయరు పాపములు విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు వైష్ణవులమైతిమింక వదలవో కర్మమా విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు విద్యా బుద్ధి పాదములే మాకు అన్నపాన భోగములు పరమాత్మ పాదములే పాడి పంట హరి పాదములే మాకు అన్నపాన భోగములు పరమాత్మ పాదములే పాడి పంట మురహరు పాదములే ముందర వెనక మాకు మురహరు పాదములే ముందర వెనక మాకు శరణంటి మెందైనా తనరు దుఃఖములు మురహరు పాదములే ముందర వెనక మాకు శరణంటి మెందైనా తనరు దుఃఖములు విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు వైష్ణవులమైతిమింక వదలవో కర్మమా విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు విద్యా బుద్ధి అనంతుని పాదములే ఆయుష్య భౌష్యములు ధనుజారి పాదములే ధనధాన్య ధర్మములు అనంతుని పాదములే ఆయుష్య భౌష్యములు ధనుజారి పాదములే ధనధాన్య ధర్మములు ఎనలేని శ్రీ వెంకటేశుడితని పాదాలే ఎనలేని శ్రీ వెంకటేశుడితని పాదాలే మనసున కొలిచితి మానరు భవములు ఎనలేని శ్రీ వెంకటేశుడితని పాదాలే మనసున కొలిచితి మానరో భవములు విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు వైష్ణవులమైతిమింక వదలవో కర్మమా
విష్ణుదేవు పాదములే విద్యా బుద్ధి మాకు విద్యా బుద్ధి మాకు కరే కరుణ భయ సాగరం భుజే శంఖ చక్ర దాథరం స్కంధే స్వర్ణ యజ్ఞోపవీత భూషణం సర్వాంగే స్వర్ణ పీతాంబరధరం పాదే పరమానంద రూపం సర్వపాప నివారకం సర్వం స్వర్ణమయం దేవం నామితం శ్రీ వెங்கடேశம் ஸ்ரீனிவாசம் திருமலேశம் நமாமி நமாமி ஸ்ரீ வெங்கடேசம் என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் சரஸ்வதி அலங்காரத்திலே வீற்றிருப்பதை பக்தர்களே இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான காட்சியை நாம் அனைவரும் கண்குளிர சேவித்துக் கொண்டுள்ளோம். பகவானுடைய அந்த ரூப லாவண்யத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசனத்தில் சொல்லுகிறார். அநாதி மத்தியானம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாக்ஷவக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபன்னம் என்று. அதாவது, நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவரே, உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை, சூரியனும் சந்திரனும் உமது கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலலையும் உமது சுய தேஜஸ் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கிறேன். முழுமுதற் கடவுளின் 6 வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாஸ்திரம் படி கிருஷ்ணருடைய பெருமைகளை மீண்டும் 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 கூறப்பட்டால் அது இலக்கிய பலவீனம் ஆகாது. ஒரு மனிதன் குழம்பும் போதெல்லாம், ஆச்சரியப்படும் போதெல்லாம், பரவசப்படும் போதெல்லாம் ஒரே விஷயத்தை பலமுறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவறல்ல. பக்தர்களே, அப்படி நாமும் கூட அந்த பகவத்கீதையை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சொன்னாலோ கேட்டாலோ நிச்சயம் அந்த பகவானுடைய அருள் பரிபூரணம் இருக்கும் என்பது ஐதீகம். அப்படி அந்த பகவானை இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம் ஹம்ச வாகனத்தில். அடுத்து கூத்தனூர் சரஸ்வதி மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். காரைக்காலுக்கு மேற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள ஊர் பூந்தோட்டம். புராண காலத்தில் அம்பாள்புரி என்று பூந்தோட்டம் என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஊர் பிற்காலத்தில் இந்த ஊரை 2ஆம் ராஜராஜ சோழன் தன் அவை புலவர் ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதால் கூத்தனூர் என்று பெயர் பெற்றதாம். இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக வீற்றிருந்து தன்னை தரிசித்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவளாம். சரஸ்வதி தேவி இங்கே கோயில் கொண்டதன் பின்னணியில் ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்தியலோகத்தில் இருந்தபடி அனைவருக்கும் அருள் பாலித்து வந்தனராம். அப்போது சரஸ்வதி தேவிக்கு எல்லோருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்கும் தானே உயர்ந்தவள் என்று ஓர் எண்ணம் ஏற்பட்டதாம். சரஸ்வதியின் எண்ணம் தெரிந்த பிரம்மதேவர் படிப்பு தொழில் செய்வதால் தானே பெரியவன் என்று வாதிட்டாராம். முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டனர். அதன்படி அவர்கள் இருவரும் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி, சோபனை ஆகியோருக்கு முறையே பகுகாந்தன், சிரத்தை என்ற குழந்தைகளாக பிறந்தனர். இருவரும் திருமணம் வயதை அடைந்தனர். பெற்றோர் இவர்களுக்கு ஏற்ற வரனை தேடினர். அப்போதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்ற விவரமே தெரிய வந்ததாம். ஆனால் ஒரு தாயின் குழந்தைகளாக பிறந்து சகோதர முறையில் இருப்பதால் திருமணம் செய்து கொண்டு ஊராரின் கேலிக்கு ஆளாக விரும்பவில்லை. எனவே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி தங்களின் இக்கட்டான நிலையை கூறினர். இந்த தர்ம சங்கடத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசனை எழுப்பியதாம். ஆனால் சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை. சரஸ்வதி மட்டுமே இங்கே கன்னியாக இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கப்பட வேண்டும் என்று கூறி மறைந்தாராம். அதன்படி சரஸ்வதிக்கான தனி கோயில் இங்கு மட்டுமே உள்ளது. கர்ப்ப கிரகத்தில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக வெண் தாமரை மலரில் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாளாம். வல மேல்கரத்தில் அக்ஷமாலை,
ஏந்தி வல கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் திவ்ய ரூப அலங்காரத்தோடு. விஜயதசமி நாளில் பல்வேறு ஊர்களை சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து வித்யாபியாசம் செய்து பிறகு பள்ளியில் சேர்ப்பது வழக்கமாகவும் இருக்கிறது அல்லவா. பெரும் புலவரான ஒட்டக்கூத்தர் வரகவி பாடும் திறன் வேண்டி கலைமகளை வழிபட்ட தலம் இது. பக்தர்களே, அவர் கூத்தனூருக்கு அருகில் பூந்தோட்டம் அமைந்துள்ள காவேரி நீரில் சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்து பூஜித்து வந்தாராம். அப்பொழுது அவருடைய பூஜையில் மனம் மகிழ்ந்த சரஸ்வதி தேவி ஒட்டக்கூத்தருக்கு தன் வாய் தாம்பூலத்தை வழங்கியதாகவும் அதன் பலனாக ஒட்டக்கூத்தர் வரகவி பாடும் திறம் பெற்று 3 சோழ மன்னர்களின் அரசவையை புலவராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சரஸ்வதி கோயிலில் வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தேவியே இதோ ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளி தரிசனம் கொண்டு వేదం బెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి. వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడెచట కలడనిన. అలరిన చైతన్యాత్మకుడెవ్వడు కలడెవ్వడెచట కలడనిన. తలతురెవ్వనిని తను వియోగ దశ ఇలనాతని భజించుడి. తలతురెవ్వనిని తను వియోగ దశ ఇలనాతని భజించుడి. వేదం బెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి. వేదం బెవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి. వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ நாம் இப்போது சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சரஸ்வதி அலங்காரத்திலே அன்ன வாகனத்திலே ஹம்ச வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் சேவித்து கொண்டுள்ளோம். சாரதா நவராத்திரி விழா 12 நாட்களும் பின்னர் 10 நாள்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுமாம். இந்த விழா நாட்களில் சரஸ்வதி தேவி சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, புஷ்ப அலங்காரம் என்று பல்வேறு அலங்காரங்களில் காட்சி தருவதை தரிசிக்க கண்கோடி வேண்டும் அல்லவா. பக்தர்களே, சரஸ்வதி இத்தலத்தில் கோயில் கொண்டதோடு மட்டுமின்றி அரிசொல் ஆறு எனப்படும் அரசலாற்றில் கங்கை, யமுனை நதிகளோடு கலந்து தக்ஷண திரிவேணி சங்கமமாக பரிணமிக்கிறாள் என பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுகிறது. அப்படி கருவறையின் முன் சரஸ்வதியின் வாகனமாக ராஜஹம்சம் எனப்படும் அன்னையை நோக்கி கம்பீரமாக நிற்கிறதே. அப்படிப்பட்ட அந்த அன்ன வாகனத்திலே, ஹம்ச வாகனத்திலே இதோ சரஸ்வதி அலங்காரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம்.
கம்பருக்காக இந்த சரஸ்வதி கிழங்கு விற்கும் மூதாட்டியாகவும் இடையர்குல பெண்கனாகவும் நேரில் வந்து சங்கடங்கள் தீர்த்தவள். விமான கலசம் ஞானத்தின் உருவாய் சரஸ்வதி இங்கு உறைவதை குறிக்கும் வகையில் 5 என்னும் எண்ணிக்கையில் உள்ளதாம். நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவே கன்னியாகுமரியில் அன்னை உமையவள் கன்னியாக இருப்பதைப் போலவே நமக்கு உயர்கல்வி, நல் ஞானம் ஆகியவற்றை அருள் புரிய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு கூத்தனூரில் கோயில் கொண்டிருக்கும் சரஸ்வதி தேவியை தரிசித்து வழிபட்டு அருள் பெறுவோம். பக்தர்களே, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா என்று அந்த சரஸ்வதியை நாமும் கூட இரு கரங்களை கூப்பி, அம்மா தாயே, புத்தி ஞானம் வைராகியத்தை அனைத்தும் வழங்குவாயாக என்று பக்தி ஸ்ரத்தையுடன் சேவிப்போம். அடுத்து ஞான சரஸ்வதி கோயில் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் பாசரா என்பது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கோயில். அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. மகாபாரதத்தின்படி குருக்ஷேத்திர போருக்கு பிறகு மகரிஷி வியாசர் அவரது சீடர்கள் மற்றும் முனிவர் விஸ்வாமித்திரர் குளிர்ந்த மற்றும் அமைதியான சூழ்நிலையில் குடியேற முடிவு செய்தனராம். அமைதியான தங்குமிடத்தை தேடி அவர் தண்டக்கவனத்திற்கு வந்தாராம். அங்கு நிலவிய அமைதியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாராம். மகரிஷி வியாசர் பிரார்த்தனைகளில் கணிசமான நேரத்தை செலவிட்டதால் அந்த இடம் பின்னர் வாசரா என்று அழைக்கப்பட்டதாம். மேலும் இந்த பகுதியில் மராட்டி மொழியின் செல்வாக்கு காரணமாகவே பரவசமாக மாறியது. பள்ளி கல்வியை தொடங்குவதற்கு முன்பு குழந்தைகளுக்கான அக்ஷராபியாசம் விழாவை நடத்துவதற்கான பல யாத்திரிகர்கள் ஞான சரஸ்வதி கோயில் பாசறைக்கு வருகிறார்கள். குழந்தைகள் கடித பயிற்சி செய்கிறார்கள். மேலும் புத்தகங்கள், பேனாகள், பென்சில்கள் மற்றும் குறிப்பேடுகளை அறிவு தெய்வத்திற்கும் அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி மகா சிவராத்திரியின் போது கோயிலில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுமாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பாசராவில் இருக்கும் அந்த சரஸ்வதி தேவியை நாமும் கூட மனதிலே தியானித்து கொண்டு அந்த சரஸ்வதி நாமத்தை சொல்லிக்கொண்டு இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அன்ன வாகனத்திலே எழுந்தருளி சரஸ்வதி அலங்காரத்திலே நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். இதோ பக்தர்கள், கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு திருவருளை பெற்று கொண்டுள்ளார்கள். இதோ அந்த தேவிக்கு, அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திருமேனிக்கு திருஷ்டி படாமல் இருப்பதற்காகவோ என்னவோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ சேவிப்போம். 9 நாட்களும் ஒவ்வொரு வாகனத்திலும் விதவிதமான அலங்காரத்தில் நமக்கெல்லாம் நாளை முதல் தரிசனம் தரவுள்ளார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. இதோ சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று. ரூபம் மகதே பகுவக்த்ரநேத்ரம் மகாபாஹோ பகுபாஹுருபாதம் பகூதரம் பகுதம்ஷ்ட்ராகராலம் திருஷ்ட்வா லோகா பிரவ்யஸ்திதா ததாஹம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் உரைத்தது போல ரூபம், உருவம் மிகச் சிறந்தது. உமது பற்பல முகங்கள், கண்கள், வலிமையான புயங்களை உடையவரே. பல கைகள், தொடைகள், கால்கள், வயிறுகள், பற்பல பற்கள் கண்டு எல்லா உலகங்களும் குழம்பி இருக்கின்றன என்றதாம். அதாவது வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன் என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி அலங்காரத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ நாம் தரிசிப்போம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. ஸ்ரீ விஷ்ணு வராக ரூபியா இந்த கல்பத்தில் அவதாரம் எடுத்தால் இது வராக கல்பம் எனப்பட்டது. இந்த வராக கல்ப படைப்பை பற்றி பராசரர் கூறுகிறார். இரவெல்லாம் யோகதுயில் கொண்ட பெருமாள்
நித்திரை தெரிந்து சதுர்முகன் மற்றும் உலகங்களையும் படைக்க திருவுள்ளம் கொண்டான். நாராயணன் என்ற திருநாமமுடைய ஸ்ரீ விஷ்ணு நீர் மீது தாமரை இலை ஒன்று மிதக்கக் கண்டு மூழ்கியுள்ள பூமியை மேலே எடுத்தார். இவ்வாறு எழுந்தருளிய பூமி தேவி எம்பெருமானை வணங்கி துதித்தாள். யாவரும் ஆத்ம பூதனான ஸ்ரீ ஹரிக்கு தெண்டன் இட்டு வெகுவாய் துதி செய்து வேண்டினாள். பூமியை தரிப்பவளான ஸ்ரீயப்பதி வராக வடிவுக்கு ஏற்றதான சாமவேத மயமான இர்குரு சப்தத்தினாலே பூதேவி செய்த துரோகத்திற்கு திருவுள்ளம் உகந்த மகாவராக ரூபம் கொண்டு தனது கொம்பு நுனியாலே பூமியை உயர எடுத்து பாதாளத்திலிருந்து எழுந்து அருளினார். அவருடைய சுவாச நிஸ்வாச வேகத்தால் மக்கள் தள்ளப்பட்டு ஒதுங்கினார். அவர் தனது திவ்ய திருமேனியை உதறி அருளும் அளவில் நடுவே காணப்பட்ட சனத்குமார் யோகிகன் பக்தியுடன் அவரை வணங்க துதித்தார். ஏனாகி உலங்கிடந்து அன்றும் இருநிலனும் பெருவிசும்பும் தாளாய பெருமான் என்று ஸ்ரீஹரி பூதேவியின் பிரார்த்தனைப்படி உலகில் எல்லாவற்றையும் முன்போலவே படைத்தருளினார். இவ்வாறு சிவராகமாகி உலகை தோற்றுவித்த வரலாற்றை பெரிய திருமொழி பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ஹம்ச வாகனத்திலே சரஸ்வதி அலங்காரத்திலே இதோ அவரது திரு கரத்திலே வீணையை ஏந்தியபடி பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ வாகனம் முன்பு கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள், கலைஞர்கள், பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே இதோ சேவிப்போம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை. நைமிசாரண்யத்தில் சனகாதி முனிவர்களுக்கு சுத முனிவர் பிரம்ம புராணத்தை பற்றி கூறினாராம். எங்கும் நீர் சூழ்ந்திருக்க பிரம்மனாகிய பகவான் விஷ்ணு யோகத்துயில் கொண்டிருந்தார். நீருக்கு நரை என்றும் அயனை என்றால் படுக்கை என்றும் பொருள். எனவே விஷ்ணுமூர்த்தி நாராயணன் என்று பெயர் பெற்றார். நீரிலிருந்து ஒரு அண்டம் வெளி தோன்றியது. அதனுள் பிரம்மா இருந்தார். அவர் சுயம்பு ஆவார். அவர் முட்டையின் இரு பகுதியிலிருந்து ஸ்வர்க்கத்தையும் பூமியையும் ஆக்கினார். அவ்விரண்டிலும் ஆகாயம், திக்குகள், காலம், மொழி, உணர்வுகள் உற்பத்தி செய்யப்பட்டன. பிரம்மாவின் மனதிலிருந்து மரிசி, அத்திரி, புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர் என்ற சப்தரிஷிகளை தோற்றுவித்தார். பின்னர் ருத்ரனையும் சனத்குமாரரையும் தோற்றுவித்தார். பக்தர்களே, பிரம்மா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலம் மக்கள் பெருகத்தக்க விட்டார் அல்லவா? இதோ சேவிப்போம்.
జీవులని కొరయ భేదమట ఒక చోన భేదమట ఉన్నారట నీకు ఏది యుగానడు ఏది గాదల్దు ఆని పురుషని దాస్యమే చాలు నాకు ఏది యుగానడు ఏది గాదల్దు అదన ఇందరిలోన అంతరాత్ముడవట ఎదుట శ్రీ వెంకటేశుడవట అదన నిందరిలోన అంతరాత్ముడవట ఎదుట శ్రీ వెంకటేశుడవట ఇది అది అననేల ఇంతయును నీ మహిమ ఇది అది అననేల ఇంతయును నీ మహిమ కదీసి నీ పాదాలే కనుగొండగాక ఏది యుగానడు ఏది గాదల్తో ఆది పురుష ఆది పురుష నీ దాస్యమే చాలు నాకు గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఇహ పరదాయక గోవింద ఇభరాజ రక్షక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పరమదయాళో గోవింద పద్మనాభ హరి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శరణు శరణు జయప్రదాయక శరణు శరణు జయప్రదాయక శరణు శ్రీ సతినాయక శరణు సకల శుభప్రదాయక శరణు
शरणुशः वरदायका शरणु शरणु जयप्रदायका तनया मनोहर स्वामी करुणासागरा वारिनिधि तनया मनोहर स्वामी करुणासागरा चारुतर गुण नीरजोदर शार्ङ्गकर दामोदरा चारुतर गुण शार्ङ्गकर दामोदरा सरसमुखधर हास सुन्दर चक्रधर धृतमन्धरा सरसमुखधर हास सुन्दर चक्रधर धृतमन्धरा वरद केशव नत पुरन्दर वत्सतल निहितेन्दिरा वरद केशव नत पुरन्दर वत्सतल निहितेन्दिरा शरणु शरणु जयप्रदायका शरणु शरणु जयप्रदायका शरणु श्री सतिनायका शरणु सकल शुभ प्रदायका ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் மாலை வேளையிலே இதோ அம்ச வாகனத்திலே சரஸ்வதி அலங்காரத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சேவிப்போம். வெங்கடேஸ்வரின் மங்கள சாசனமாகும். இதில் லக்ஷ்மி தேவியின் கணவனும் மங்களகளின் இருப்பிடமும் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுமுமான ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் பாடும் முதல் ஸ்லோகம். பக்தர்களே, இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சரஸ்வதி அலங்காரத்திலே திரு கரத்திலே வீணையை ஏந்திக் கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த கோயில் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். கல்யாண அத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே மங்களம் என்று நாமும் கூட மங்களம் பாடுவோம். தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளார். அவர்களின் சிலர் மிகவும் அச்சமுற்றும் கூப்பிய கரங்களுடனும் பிரார்த்தனை செய்கிறார். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உமது பிரார்த்தனையை செய்கின்றார். விஸ்வரூபத்தின் பயங்கர தோற்றத்தையும் அதன் ஒளிரும் ஜோதியையும் கண்டும் அச்சமுற்று எல்லா கிரகத்திலுள்ள தேவர்களும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்கிறார் என்று இதோ சேவிப்போம். அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே.
எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம் என்று அந்த விஸ்வரூப தரிசன யோகத்திலே நமக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அருளி செய்துள்ளார். பக்தர்களே, இதோ புருஷோத்தரமாகிய அலங்கார ரூப சுந்தரனாகிய புஷ்ப பிரியனாகிய அந்த பகவானுக்கு இதோ ஹம்ச வாகனத்திலே சரஸ்வதி அலங்காரத்திலே திருக்கரத்திலே வீணையை ஏந்தியபடி ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நமக்கெல்லாம் தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். ஸ்ரீனிவாசம் ஜெகநாதம் பத்மாவத்திய விராஜிதம் பிரம்மா தேஹி வினுதம் குலதெய்வம் ரமாபதிம் என்று சேவிப்போம். அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது. பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார் என்றாராம். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆவான். இருப்பினும் கிருஷ்ணரை பற்றி அனைத்தையும் அவள் அறிந்திருக்கவில்லை, அது சாத்தியமும் இல்லை. இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் மனிதர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அதற்கு அற்புத உருவங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைக்கின்றவை அசைக்காதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் காண யாராலும் முடியாது. மிகவும் முன்னேற்றமடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணனுடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகிறதாம். ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன் என்று யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் என்றாராம். 2 கரங்களுடன் இயங்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த உருவத்திலும் அவரை காண தூய பக்தன் விரும்புவதில்லை. அவரது விஸ்வரூபத்தை அவரது கருணையால் காணும் பக்தன் அதனை மனதால் காணவில்லை, ஆன்மீக கண்களால் காண்கின்றான். கிருஷ்ணரது விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்படவில்லை, பார்வை மட்டுமே மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டான். கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. இது பின்வரும் ஸ்லோகங்களிலிருந்து தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதை காண விரும்பியதன் காரணத்தினால்தான் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கிறாராம். கிருஷ்ணனுடன் திவ்யமான உறவில் முறையாக நிலை பெற்றிருக்கும் பக்தர்கள் அவருடனான அன்பு பரிமாற்றத்தினால் கௌரவப்படுகிறார்கள். அவர்கள் ஜட ஐஸ்வர்யங்களால் கவரப்படுவதில்லை. கிருஷ்ணரது நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அவரது தோழிகளும் கிருஷ்ணர் தனது ஐஸ்வர்யத்தை காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை, விரும்பவில்லை. கிருஷ்ணரே பரமபுருஷன், பகவான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்கள் தூய அன்பில் மூழ்கியுள்ளார்கள். தங்களது அன்பின் பரிமாற்றத்தின் காரணமாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். கிருஷ்ணனுடைய விளையாட்டை ஆயிரக்குல சிறுவர்கள் அனைவரும் மிக சிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பற்பல பிறவிகளுக்கு பின்னரே அவர்களால் அவ்வாறு கிருஷ்ணனுடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவத்தில் குறிப்பிட்டுள்ளது. அச்சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அறியார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தங்களது பிரியமான நண்பனாகவே கருதுகிறார். எனவே சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் ஸ்லோகத்தினை கூறுகிறார்கள். பக்தர்களே, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பகவத்கீதை என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு
புராணம். அப்படி அந்த பகவத்கீதையை நாம் தினமும் படித்தோ கேட்டோ வந்தாலே நிச்சயம் அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம். அப்படி அந்த பகவத்கீதையை பற்றி நாம் இன்னும் பார்ப்போம். சாத்துக்களால் அருவ பிராமணாகவும், பக்தர்களால் பரம புருஷ பகவானாகவும், சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையின் படைப்பாகவும் கருதப்படும் முழுமுதற் கடவுள் இதோ இங்கே இருக்கிறார். பரம புருஷ பகவானுடன் தற்போது விளையாடும் இந்த சிறுவர்கள் தங்களது முந்தைய பிறவிகளில் பற்பல புண்ணியங்களை செய்தவர்கள். கருத்து என்னவெனில், விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இருப்பினும் அர்ஜுனன் அதனை காண விரும்பினான். ஏனெனில் கிருஷ்ணர் வெறுமனே எட்டளவிலும் தத்துவ பூர்வமாகவும் மட்டுமே தன்னை முழுமுதற் கடவுளாக எடுத்து காட்டினார் என்று இல்லாமல், அவர் உண்மையிலேயே தன்னை அர்ஜுனனிடம் காட்டினார் என்பதை வருங்கால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் கூறிய உண்மைகளை கண்களால் காண விரும்பினான் அர்ஜுனன். அவனே சீட பரம்பரையின் முதல் சீடன் என்பதால் கிருஷ்ணரின் உரைகளை அவன் உறுதி செய்ததாக வேண்டும். பரம புருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையான ஆர்வம் கொள்ள வேண்டும் என்றாராம். பக்தர்களே, षट्पदा परम पावन भव विमोचन वरगुणाकरयति वरा गुरुवरोत्तम कारितनय श्रीचरण सारस षट्पदा शेखर शरणु परम गुणाकरा शरणु श्रीयति राजशेखर शरणु परम गुणाकरा शरणु दुर्मदवादि भीकर शरणु परम दयाकरा शरणु दुर्मदवादि भीकर शरणु परम दयाकरा विमोचन वरगुणाकरयति वरा गुरुवरोत्तम कारितनय श्रीचरण सारस षट्पदा वितान विटपिहुताशन दास जन संतान कुमत वितान विटपिहुताशन आसमान जगत्रैक विलास तिरुमल देशिका आसमान जगत्रैक विलास तिरुमल देशिका परम पावन भव विमोचन वरगुणाकरयति वरा गुरुवरोत्तम कारितनय श्रीचरण सारस षट्पदा राजीवलो
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ